Hi, I'm Dr. Ilavarasan. I'm a pediatric orthopedic surgeon, specialist in treating children's bones. Hip joint is very very important. எதுக்காக இம்பார்ட்டன்ட் அப்படின்னா உங்க குழந்தை நடக்கிறதுக்கு, ஓடுறதுக்கு, சப்பளங்கால் போட்டு உட்காரதுக்கு ஹிப் ஜாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஹிப் ஜாயிண்ட்னா ஒரு பால், ஒரு கப்பு. இந்த பால் வந்து இந்த கப்புக்குள்ளதான் இருக்கணும். அதாவது உங்க கோல்டு வந்து எப்படி நீங்க பீரோக்குள்ள வைக்கிறீங்களோ அந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பால் இந்த கப்புக்குள்ள இருக்கிறது. இன்கேஸ் இது வெளியில இருந்ததுன்னா குழந்தைக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். என்ன மாதிரி ப்ராப்ளம் வரும் அப்படின்னா பெயின் இருக்கும், நடக்கும்போது சாஞ்சி சாஞ்சி நடப்பாங்க உங்க குழந்தை, ஓடும்போது தடிக்க விழுவாங்க, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ இதை நீங்க எப்படி ஏர்லியா கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒண்ணு வந்து நீங்க டயப்பர் போடும்போது ரொம்ப ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். உங்க குழந்தை வந்து கோஆபரேட் பண்ண மாட்டாங்க, காலை அகற்றுறதுல ரொம்ப கஷ்டமா இருக்கும். டயப்பர் போடுறதுக்கு நம்ம கால் அகட்டுவோம். இன்கேஸ் வந்து உங்க குழந்தைக்கு இந்த பந்து வெளியில இருக்குன்னா இந்த கால் அகற்றுறது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இன்னொன்னு வந்து தை ஃபோல்டுன்னு சொல்லுவோம். இந்த ஸ்கின் கிரீசஸ் இருக்கும் உள் பக்கத்துல, அது வந்து எந்த பக்கம் பந்து வெளியில இருக்கோ அந்த சைட்ல ஸ்கின் கிரீசஸ் அதிகமா இருக்கும். இந்த பிரச்சனைகள் யார் யாருக்கெல்லாம் வரலாம் அப்படின்னா, இப்போ உங்க வீட்டுல ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், முதல் குழந்தை, ஃபீமேல் சில்ட்ரனா இருக்கலாம். டெலிவரி அப்போ பிரீச் பிரசன்டேஷன் சொல்லுவோம். பிரீச்னா வந்து பட்டெக்ஸ் வழியா குழந்தை டெலிவர் ஆகுறது. அந்த சில்ட்ரன் நீர் வந்து அம்மாவோட நீர் வந்து கம்மியா இருக்குது. இந்த மாதிரி குழந்தைங்களுக்குலாம் இந்த ஹிப் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குன்னா நீங்க இமிடியேட்டா ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜனை பார்த்து எவாலுவேட் பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ.